ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகல பயங்கரமான ஒரு வெடி வெடிச்சு சதறி போய் கிடக்குறாங்க. என்னதான் பண்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் தொண்டர்கள் இருக்காங்க. இவ்வளவும் நடந்தும் செங்கோட்டையன் இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. நான் குறிக்கோளா எடுத்ததுதான். என் கோரிக்கை ஒன்னே ஒண்ணுதான், அதிமுக ஒன்றிணையும். இந்த அதிமுக ஒன்றிணையத்துக்கு நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன், எது வேணாலும் செய்வேன் அப்படின்னு எடுத்த கொள்கையில ரொம்ப உறுதியா இருக்கிறார். ஆனா செங்கோட்டையனை யாரோ பின்னாடி இருந்து இயக்குறாங்க அப்படின்னு தான் எல்லாருக்குமே ஒரே கேள்வியா இருந்தது. இது பாஜகவா இருக்குமோ, சசிகலாவா இருக்குமோ, ஓபிஎஸ்ஆ இருக்குமோ, டிடிவி தினகரனா இருப்பாரோ, யாராதான் இருப்பாங்க அப்படின்னு எல்லாரையும் போட்டு அலசி ஆராய்ஞ்சுது. ஆனா ஒரே ஒரு ஆள் மட்டும் மிஸ்ஸிங். இவரை கணக்குல யாரும் எடுத்துக்கவே இல்லை. இவர் இப்படி செஞ்சிருப்பாரா, இவருக்கு கட்சிக்கு இவ்வளவு துரோகம் இழைப்பாரா, அதனால இவரெல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்னு தான் எல்லாருமே என்ன பண்ணாங்க, அவரை கண்டுக்காம இருந்தாங்க. அவரை லைன்லயே கொண்டு வரல. ஆனா இவ்வளோ சகுனி வேலையும் இந்த நாரதர் தான் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு இப்பதான் நமக்கு தெரியுது. யார் அந்த மனுஷன் அப்படின்னு பார்த்தனா, அதிமுகல இப்போ தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா உருமாறி வராரு. இவரு பாஜக கூடவும் சரி, RSS கூடவும் சரி கொஞ்சம் இணக்கமா இருக்கிற ஒரு பர்சனா தான் இருக்கிறார். யாருன்னா எஸ்பி வேலுமணி. எஸ்பி வேலுமணி தான் செங்கோட்டையனை பின்னாடி இருந்து இயக்குது. நீங்க பண்ணுங்கண்ணே, நான் இருக்கேன். என்னன்னு நீங்க அச்சப்படுறீங்க? நான் இருக்கேனே தம்பி, நான் இருக்கேன். நீங்க தைரியமா பேசுங்க. காலக்கெடு கொடுத்தாரு பாத்தீங்களா செங்கோட்டையன், அந்த ஐடியா ஃபுல்லாவே எஸ்பி வேலுமணி ஐடியா தானா. நீங்க போயிட்டு எடப்பாடி பழனிசாமி கெடு கொடுங்க, சும்மா ஒன்றிணையணும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. சொன்னா அது பவர்ஃபுல்லா இருக்காது. கால கெடு கொடுங்க, 10 நாள் கெடு கொடுங்க. இந்த 10 நாளுக்குள்ள கெடு கொடுத்து அவரை ரொம்ப நெருக்கடி கொடுங்க. அப்பதான் அந்த மனுஷன் இறங்கி வருவாப்பல. நான் இருக்கனே தம்பி, நான் இருக்கனே, போங்கனே அப்படின்னு எஸ்பி வேலுமணி நல்லா ஏத்தி விட்டு இருக்கிறதா தகவல் ஒண்ணு பரவிட்டு இருக்கு. உண்மையிலே இது சாத்தியமா இருக்குமா அப்படின்னா நிச்சயமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எஸ்பி வேலுமணி நீங்க எடுத்துட்டீங்கன்னா RSS கூடவும் பாஜக கூடவும் ரொம்ப அந்யோன்யமா இருக்கிற மனுஷன். ஒரே ஒரு விஷயத்தை நம்ம லிங்க் பண்ணி பார்த்துக்கலாம். எஸ்பி வேலுமணி எப்படி தவிர்க்க முடியாத சக்தியா இருக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணியை பார்த்து பயப்படுறாரு அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தை லிங்க் பண்ணி பார்த்துடலாம். என்னன்னா, தளவாய் சுந்தரம் கன்னியாகுமரியில RSS மாநாட கொடி அசைச்சு துவைக்க வச்சாரு. அதுக்காக இங்க இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அதிரடியா அவரை கட்சி விட்டு நீக்கிட்டாரு. தளவாய் சுந்தரம் எப்பேற்பட்ட சீனியரு, அம்மா காலத்துல தமிழ்நாடு பிரதிநிதியா இங்க இருந்து ஒருத்தர் இருந்தாருன்னா தளவாய் சுந்தரம் தான். RSS பேரணியில கொடி அசைச்சு துவைக்கி வச்சாரு அந்த தொகுதி எம்எல்ஏங்க அவரு. அதனாலேயே அவரை என்ன பண்ணாங்க, ஒதுக்கி வச்சாங்க. எடப்பாடி பழனிசாமி தூக்கிட்டாரு. அதுக்கப்புறம் மன்னிப்பு கடிதம் கொடுத்து உள்ளலாம் வந்தாரு, அது வேற கதை. ஆனா இங்க எஸ்பி வேலுமணி RSS நூற்றாண்டு விழாவிலேயே போயிட்டு சீஃப் கெஸ்டா கலந்துக்கிட்டு RSS தலைவர் மோகன் பகவத்துக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாரு. ஆனா இங்க எடப்பாடி பழனிசாமி கப்பு சிப்புன்னு இருந்தாரு, எதுவுமே பண்ணல. ஒரு வார்த்தை கூட சொல்லலையா எடப்பாடி பழனிசாமி? அண்ணே வேலுமணி அண்ணே, ஏன் இப்படி செஞ்சீங்க, ஏன் இப்படி பண்ணீங்க, உங்க மேல வருத்தமா இருக்கு, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. ஆள் எங்க போனாரே தெரியலங்க. அந்த அளவுக்கு எஸ்பி வேலுமணிக்கு எடப்பாடி பழனிசாமி பயப்படுறாரு. அது மட்டுமா, திருமண நிகழ்ச்சி எஸ்பி வேலுமணிய மகன் அவருடைய திருமணத்துல அது அதிமுக வீட்டு திருமணமா பாஜக வீட்டு திருமணமான்னு தெரியவே இல்லை. குவிஞ்சது எல்லாமே பாஜக காரங்க தான் ஃபுல்லா, அதிமுக காரங்க ஒரு சிலர் மட்டும்தான். அது ரொம்ப குழப்பமாயிடுச்சு. இது எஸ்பி வேலுமணி வீட்டு கல்யாணம் தானே, பாஜக வீட்டுக்காரங்க கல்யாணம் இல்லையே அப்படின்ற கேட்கிற அளவுக்கு கூட நிறைய பேர் என்ன பண்ணாங்க, கேள்வி கேட்டாங்க. ஆனா இது எல்லாமே எடப்பாடி பழனிசாமி பார்த்துக்கிட்டு தான் இருந்தாரு கண்டி. ஒரே ஒரு வார்த்தை கேட்டிருப்பாரு, கேட்கலையா? அந்த அளவுக்கு எஸ்பி வேலுமணியை பார்த்து எடப்பாடி பழனிசாமிக்கு அள்ளு. அதனால பேசவே இல்லை, ஒரு வார்த்தை கூட திறக்கவே இல்லை. சோ இப்படியெல்லாம் எஸ்பி வேலுமணியை பார்த்து எடப்பாடி பழனிசாமி பயப்படுறது. கொங்கு மண்டலத்துல தவிர்க்க முடியாத சக்தியா எஸ்பி வேலுமணி என்ன பண்ணிட்டாரு, வளர்ந்துட்டாரு. இது கொங்கு மண்டலத்துல தானா அப்படின்னா இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் அதிமுகக்குள்ள ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா சைலண்டா வளர்ந்துட்டு வருவதுதான் எஸ்பி வேலுமணி. இன்னைக்கு கூட நீங்க எடப்பாடி பழனிசாமியா எஸ்பி வேலுமணியா திரும்பவும் ஒரு போட்டி வந்ததுன்னா எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்திட்டு எஸ்பி வேலுமணி என்ன பண்ணுவாங்க, கொண்டு வருவாங்க. எடப்பாடி பழனிசாமி தன்னை பொதுச் செயலாளர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு, அவருக்கு கட்ஸ் அதிகம்,
அவருக்கு ரொம்ப ராஜதந்திரி, அவருக்கு தைரிய தாஸ்தி அப்படியெல்லாம் இல்ல. பின்னாடி இருந்து எஸ்பி வேலுமணி செஞ்ச வேலைதான். எஸ்பி வேலுமணி தான் எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளர் ஆக்குறது. இவ்வளோ வேலையும் பண்ணது எடப்பாடி பழனிசாமிக்கு எஸ்பி வேலுமணி தான். ஆனா இந்த காலகட்டம் 2024 அவசரப்பட்டு வெளியே வராதீங்க, பாஜக கூட கூட்டணி வைங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப நெருக்கடி கொடுத்து பார்த்தாரு எஸ்பி வேலுமணி. ஆனா எடப்பாடி பழனிசாமி அந்த ஒரு விஷயத்துல எஸ்பி வேலுமணி பேச்சு கேட்கவே இல்லை. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவர் கூட்டணி வைக்கவே இல்லை. ஆனா கொங்கு மண்டலத்துல அதிமுக 3வது இடத்துக்கு வந்ததுக்கு காரணம் எஸ்பி வேலுமணி தான். இவ்வளவு ஏன், எஸ்பி வேலுமணி தொகுதியான தொண்டாமுத்தூர்ல பாஜக கிட்டத்தட்ட 56,000 வாக்குகள் பெற்றாங்க. இதுக்கு வேலை பார்த்தது எல்லாமே எஸ்பி வேலுமணி தானா. அதிமுகவுக்கு அவர் வேலையே பார்க்கல கொங்கு மண்டலத்துல. அதனாலேயே அதிமுக 3ஆம் இடத்துக்கு வந்தது அப்படின்ற ஒரு பேச்சு இன்னைக்கும் இருக்குது அதிமுகக்குள்ள. சோ இதெல்லாம் பார்த்த எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணியை பகைச்சிக்க கூடாது, அவரை பகைச்சிக்கிட்டா நமக்கு பேராபத்து அப்படின்னு நினைச்சிட்டாரு. பாஜக கிட்ட ரொம்ப நெருங்கி உறவாடுற ஒரு நிர்வாகி யாரு அதிமுகல அப்படின்னா அது எஸ்பி வேலுமணி தான், எடப்பாடி பழனிசாமி எல்லாம் இல்ல. சோ இப்பேற்பட்ட ஒரு எடப்பாடி பழனிசாமிக்கு ரிவிட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் செங்கோட்டையனை தூண்டி விட்டது. செங்கோட்டையன் டெல்லிக்கு போனாரு, அமித்ஷா சந்திச்சாரு, நிர்மலா சீதாராமன் சந்திச்சாரு, அப்படிலாம் இவராலாம் இல்ல. அண்ணன் எஸ்பி வேலுமணி என்ன வாங்கனே நான் கூட்டுன்னு போறேன் அப்படின்னு கூட்டுன்னு போயிட்டு அமித்ஷாவை சந்திக்க வச்சாரு, நிர்மலா சீதாராமன் சந்திக்க வச்சாரு, எல்லாரையும் சந்திக்க வச்சு இந்த மாதிரி ஒரு புது குண்டை தூக்கி போட்டாரு. 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டுமாய் பாஜக கூட அதிமுக வரலனா எடப்பாடி பழனிசாமி அப்படியே கிள்ளி போட்டுட்டு செங்கோட்டையன் உள்ள கொண்டு வர்றதுதான் எஸ்பி வேலுமணியுடைய மேஜர் பிளானா இருந்தது. ஆனா எடப்பாடி பழனிசாமி இதை கண்டுபிடிச்சு அதை தவிடுபொடியாக்கி கூட்டணி வச்சுட்டாரு. ஆனா இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கும் பாஜக தலைமைக்கும் கொஞ்சம் ஒத்து வரவே இல்லை. இந்த பீஸை எப்படிப்பா கழட்டி தூக்குறது, சரியான ஒரு ஐடியா கொடுப்பா அப்படின்னு போதுதான் செங்கோட்டையனை முன்னாடி எடுத்துன்னு நிப்பாட்டலாம் அப்படின்னு எஸ்பி வேலுமணி என்ன பண்ணாரு, பேக்ல இருந்து அண்ணே நீங்க போங்க நான் இருக்கேன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தூண்டி விட்டு இவ்வளவு வேலை செஞ்சது நம்ம எஸ்பி வேலுமணி தான். நம்ம என்னவோ ஒரு பக்கம் பாஜக தூண்டி விடுது, ஒரு பக்கம் சசிகலா தூண்டி விடுறாங்க, ஒரு பக்கம் டிடி. ஆனா சைலண்ட் கில்லரா எஸ்பி வேலுமணி தான் இவ்வளோ சகுனி வேலையும் பார்த்து நார்தர் வேலையும் பார்த்து இவ்வளோ அதிமுகவை குட்டகளை விடுகிறார். இப்போ எஸ்பி வேலுமணி ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா மாறிட்டார் கொங்கு பெல்ட்ல அதிமுகல. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்துட்டீங்கன்னா எஸ்பி வேலுமணி ஒரு பிரபலமான ஒரு பேஸா மாறிட்டார். இப்ப எடப்பாடி பழனிசாமி இல்லைன்னா கூட, எடப்பாடி பழனிசாமி எதனா கோளாறு கொடுத்தா கூட எஸ்பி வேலுமணி நின்னுட்டாருன்னா அவர் தான் பொதுச் செயலாளர் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. இவ்வளவு ஏன் சிஎம் கேண்டிடேட் அதிமுக ஒருத்தரை நாங்க தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு அமித்ஷா சொன்னார்ல, சும்மாலாம் கிடையாது, அது எஸ்பி வேலுமணி தான் அப்படின்னு தான் தகவலும் என்ன பண்ணுது வந்துட்டு இருக்கு. சோ இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் எஸ்பி வேலுமணி தான். இது வரைக்கும் எஸ்பி வேலுமணியை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி எதனா பேசியிருப்பாரா, எதனா செஞ்சிருப்பாரா? எஸ்பி வேலுமணி செய்யாத சேஷ்டைகளா, லீலைகளா? ஆனா இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணிக்கு முட்டு கொடுத்துன்னு தான் இருக்காரு. இது வரைக்கும் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. RSS மீட்டிங்ல போய் கலந்ததை பத்தி பேசினாரா, இல்ல வேற எதுக்குன்னா போனாரு, அதுக்கு எதனா பேசினாரா? எதுவுமே பேசலையே. ஏன்னா எஸ்பி வேலுமணியை பார்த்து எடப்பாடி பழனிசாமிக்கு அவ்வளவு பயம் அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ளணும். செங்கோட்டையின் பின்னாடி இருந்து இயக்குனதும் எஸ்பி வேலுமணி தான். அதிமுக இப்போ ஒரு பெரிய குழப்பத்துல இருக்கிறதுக்கும் எஸ்பி வேலுமணி தான் அப்படின்ற ஒரு தகவல் ரொம்ப அரசல் பரசலா பரவின்னு இருக்கு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்ற கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.